ஸ்ரீனிவாசபுரம் அடையாறு முகத்துவார பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அடையாறு ஆற்றினுடைய முகத்துவார பகுதியை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று காலையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். அடையாறு ஆற்றினுடைய முகத்துவார பகுதியான சீனிவாசபுரத்திலே தண்ணீர் எந்த தடையும் இல்லாமல் கடலில் சென்று கலக்கக்கூடிய விதமாக தூர்வாரக்கூடிய பணிகள் வேகம் எடுத்திருக்கின்றன. அவற்றையும் முதலமைச்சர் பார்வையிட்டிருக்கின்றார். ஏற்கனவே அதற்கான பணிகள் நிறைவுற்றிருந்தாலும் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை வேகம் எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அந்த தூர்வாரக்கூடிய பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அவற்றை பார்வையிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு சில அறிவுறுத்தல்களை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் அடையாறு ஆற்றின் வழியாகத்தான் சென்னை மாநகருக்குள் வரக்கூடிய அந்த தண்ணீர் என்பது பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கடந்த காலங்களில் இருந்தது. எனவே செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு உள்ளிட்டவற்றுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் அடையாறு ஆற்றின் முகத்துவார பகுதியை ஆய்வு செய்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளையும் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் தொடர்ந்து முதலமைச்சர் வழங்கி வருகின்றார். நாளை மோண்டா புயல் உருவாகக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் வடகிழக்கு பருவமழையால் ஏற்கனவே கடந்த வாரம் முதல் சென்னையில் நல்ல மழைப்பொழிவு இருந்து வருகின்றது. இந்த நிலையில் அடையாறு, கூவம், கொசஸ்தலை உள்ளிட்ட ஆறுகள், பக்கிங்காம் கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் எந்த வகையிலும் தண்ணீர் தேங்காமல் தொடர்ந்து வழிந்து ஓடக்கூடிய விதமாக முகத்துவார பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். நேற்றைய தினமும் சீனிவாசபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அடையாறு முகத்துவாரத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று காலையிலும் இந்த திடீர் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார்.